மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். இன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிரிங்கிறது திமுக தான் அப்படிங்கிறது அவர் உறுதியா இருக்காரு, தெளிவா இருக்காரு. அதே மாதிரி நீங்க இப்ப பாருங்க, திமுக வந்து பயப்படுது. அதாவது உச்சக்கட்ட பீதியில உட்கார்ந்துருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்லல, வெரி டேஞ்சரஸ் ஆளு வந்து அண்ணாமலைன்னு சொல்லி விஜய்கிட்ட போய் சொல்லிட்டு போல. ஒவ்வொரு விஷயத்திலையும் அண்ணாமலை தொட்டா மட்டும் அது வந்து அந்த பிரச்சனை வெடிக்குதுல்ல உடனே. அடுத்து யார் வேணாலும் முதலமைச்சர் ஆயிட்டு போட்டு, ஆனா இந்த கூட்டம் வந்துடக்கூடாது. வந்தால் அதான் அண்ணாமலையே சொல்றாருல, நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்க யார் யார் கம்பி என்ன போறாங்க. இவங்க ஒருத்தரும் யோக்கியம் கிடையாது சார். செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டா முதலமைச்சர் குடும்பமே மாட்டோம், அதனால அவரை காப்பாத்து. 10% இல்ல, 20%க்கு மேல விஜய்க்கு ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த ஓட்டுல இருந்து போகணும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு போட்ட ஓட்டு வரப்போகுதா? அதிமுக உடனே இன்னொரு பிரிவு இங்க வரும்போது இல்ல தேமுதிக உள்ள வந்து சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பலமாயிரும் சார். அதனால கண்டிப்பாக என்னமோ அடுத்த தேர்தலில் 2026 கண்டிப்பா உங்களுக்கு சங்கு ஊதி விடுவாங்க. அவர் தானே சேகர் பாபு. அன்னைக்கு ஜெயலலிதா காலில் விழுந்தாரு, இன்னைக்கு ஸ்டாலின் காலில் விழுந்துட்டு இருக்காரு. அவர் வந்து அடுத்த 3 வருஷம் அவர் தான் இருப்பார். 2026 தேர்தலை இவருக்கு தலைமையில் தான் சந்திக்கணுங்கிறது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அண்ணாமலை தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத சொல்லாம தேர்தலை சந்திப்பாங்க. தயாநிதி மாறன் எம்பி, கனிமொழி சின்னமலமா நாடாரா 38 பேர் தானே தமிழ்நாட்டில இருந்து போறாங்க. அந்த 38 பேரும் தமிழ்ல கேட்பாங்களா, தெலுங்குலையும் கேட்கறாங்கல்ல. இது ஒரு பிரச்சனையா சார்? பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயமா சார்? மத்திய சென்னை பகுதியில் பிரச்சனையே இல்லையா உங்களுக்கு? குப்பையை கொண்டு கேரளால இருந்து இங்க தட்டிட்டு போறான். இதெல்லாம் தமிழ்நாட்டு மொத்தத்துக்கு உள்ள பிரச்சனை தானே. ஐயோ, இந்த சமஸ்கிருதத்துக்கு 2000 ஒதுக்கி இருக்கு, எங்களுக்கு தமிழுக்கு 1000 தான். நீ ஒரு 20 பல்கலைக்கழகத்தை ஆரம்பிங்க, இந்த கூறுகட்ட கும்பலுக்கு அது கூட தெரியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சுக்கள், அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை ஃபுல்லாக நான் உருவாம ஓயம் பண்ணேன், நான் அங்கே தான் இருப்பேன், என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா நல்ல ஒரு சரியான ஒரு பாயிண்ட் தான் அது. இன்னொரு விஷயம் பார்க்கணும். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாஜகவினுடைய தலைவராக அவர் எப்போ பதவியேற்றாரோ, ஏற்றவுடனே முதல்ல அவர் செய்தது ஒரு போராட்டம் நடத்தினார், விவசாயிகள் போராட்டம். தஞ்சை தரணியில் போய் தான் பண்ணார் அந்த உண்ணாவிரத போராட்டம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் பேசும்போதே இந்த பாஜகவினுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். நான் இதுக்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர்களாக இருந்தவர்கள் அந்த ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது வெளிப்படையாக மைக்குக்கு முன்னாடி பேசும்போது திமுகவுக்கு எதிராக கருத்தெல்லாம் பேசிட்டு அப்புறம் அண்டர் கிரவுண்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண மாதிரியான ஆள் நான் கிடையாது, நமக்கு எதிரின்னா எதிரி தான் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக பிடிச்சிட்டார். சன் டிவியும் சேர்த்து வச்சு அதில் பிடிச்சார், ஒரு பிடிச்சி தான் விட்டார். அதில் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிரிங்கிறது திமுக தான் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார், தெளிவாக இருக்கார். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் கரெக்டாக வந்துட்டே இருக்கார். அதே மாதிரி நீங்கள் இப்போ பாருங்க, திமுக பயப்படுது. எதுக்கு முக ஸ்டாலின் திடீர்னு ஒரு வார்த்தை விட்டார், சமீபத்தில் ஒரு வார்த்தை விட்டுருப்பார். அதை கவர்னரும் அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தாலே போதும், நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம், ஆமாம் அவர்கள் வேணும், அவர்கள் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் யார்? போலீஸ் ஆஃபீஸர்ஸ், 2 போலீஸ்காரன், அப்படி தானே? இவங்க யார்? திருடங்க. அவங்க இருந்தால் இவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? அதான் பயம். அதாவது உச்சக்கட்ட பீதியில் உட்காந்துருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்லலை, வெரி டேஞ்சரஸ் ஆள் அண்ணாமலைன்னு சொல்லி விஜய்கிட்ட போய் சொல்லிட்டு போகல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நீங்கள் ஏதோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு 4 மடங்கு அந்த பக்கம் போய் நிற்பார் அவர். அதானே யதார்த்தமான விஷயம் தானே. அதாவது இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ள, இல்லைன்னா ரொம்ப வருஷமாக பல தடவை எம்ஜிஆரை பார்த்து காமராஜரை பார்த்த கட்சி திமுக. அது பிறகு எம்ஜிஆரை பார்த்தது எதிரையாக வந்தது. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணி அப்புறம் வைகோ கூட சண்டை போட்டு என்னெல்லாமோ பண்ணி எடுத்து இன்னைக்கு நிற்கிது. அவங்களாலே தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையா? அண்ணாமலையை பார்த்து தைரியமாக இருக்க வேண்டியது தானே, ஏன் இருக்க முடியல? எதுக்கு பதறாங்க? எதுக்கு அப்பப்போ அண்ணாமலைங்கிற பேரே உச்சரிக்காத ஆட்கள் தானே இவங்க? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே. தமிழகத்தில் அதிமுக இந்த பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. அதுமாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு பதறாங்க? ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ணாமலை தொட்டா மட்டும் அது அந்த பிரச்சனை வெடிக்குதில்ல உடனே. சார், டங்ஸ்டன் ஆலை விவகாரத்தில் அதை நிறுத்தினது யார்? அண்ணாமலை தானே.
உலகத்துக்கே தெரியும். இவர் சட்டசபையில் நாங்கள் தான் அதை வந்து நான் இருக்கும் வரை முதல்வராக இருக்கும் வரை அது திட்டத்தை நான் வரவேற்க. அப்படியே போய் பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒரு தீர்மானம் போட சொல்லுங்கண்ணா. இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட தீர்மானத்தை அப்படியே வந்த உடனே என்ன சார் நீட்டை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டாங்களே, அது என்னாச்சு? எந்த குப்பை தொட்டியில் கிடக்குது? அது 50,000 கையெழுத்து 5 ஆமாம் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அது எங்கே போய் கிடக்குன்னு கேட்குறேன். நான் முதலமைச்சராக இருக்கும் போதே சொல்ல வேண்டியதானே, அது நீட்டை ஒழிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு தானே அது மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு தானே வந்தாங்க. நீட்டு வேணுமா வேண்டாமாங்கிறது வேற கதை. இவங்க செய்த அந்த கோல்மால் கதையை தான் நான் இப்போ சொல்கிறேன். இவங்க வந்தாங்கல்ல, அப்புறம் ஏன் நீட்டை ஒழிக்க முடியல சார்? கோயம்புத்தூரில் குண்டோடிப்பு பாஷா, அல்முமா தீவிர பயங்கரவாதி பாஷாவை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்களா இல்லையா? நிறைவேற்றி விட்டாங்களா? சரி, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளி தீர்ப்பே சொல்லப்பட்ட ஆளு தான் பேரறிவாளன், அவரை விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க. நிறைவேற்றி வெளியே விட்டுட்டாங்களா? மதம் மாறி போன பட்டியலினத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதே சலுகைகள் உரிமையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம், தனி தீர்மானம் போட்டார் சார் மு.க. ஸ்டாலின். அவர் தனி தீர்மானமே போட்டு பிரதமருக்கு அனுப்பி வச்சார். ஏன் இவருடைய தீர்மானத்தை பார்த்து தான் அவர் பயந்து போய் நடுங்கி போய் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக டங்ஷன் ஆலையை நிப்பாட்டினார்னா அதையும் கொடுக்கல அவர். இது மாதிரி ஏகப்பட்ட தீர்மானம் இவங்க போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் எங்கே போய் கிடக்கு? குப்பை தொட்டியில் கிடக்கு. அதானே உண்மை, அதானே உண்மை. அப்புறம் வந்து நான் போட்ட தீர்மானத்தில் வந்துன்னு இப்படி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து அண்ணாமலை அங்கே போனார், அரிட்டாப்பட்டியிலேருந்து அங்கே உள்ள மக்களெல்லாம் நேரடியாக சந்தித்தார், மக்கள்கிட்ட பேசினார். அன்றைக்கி இந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு? நாம் வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், நம்மளை அனுப்ப போகிறாங்க, அனாதையாக போக போகிறோம், அதனால் எங்களுக்கு வந்து ஆதார் கார்டும் வேண்டாம், ரேஷன் கார்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், மக்கள் எல்லாத்தையும் கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டு நாங்கள் அனாதையவே இருந்துட்டு போகிறோங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க பக்கம் நியாயம் இருக்குங்கிறத ஒரு அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டார். பொங்கலை நாங்கள் கொண்டாட மாட்டோம்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து வச்சுருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னார், நான் வந்து அதை தடுக்கிறேன், வராமல் நம்ம பிரதமரை பார்த்து நான் அதை நிப்பாட்டுறேன், நீங்கள் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்கன்னு சொன்னார். அந்த வாக்குறுதி அங்கே கொடுத்தாரு. அண்ணாமலை ஒன்றை சொன்னால் கண்டிப்பாக அவர் செய்து விடுவாருங்கிற இது எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும்ல. சொல்லிட்டாரு, இவர்கிட்ட பிரதமர்கிட்ட சொன்னால் பிரதமர் கேட்பார், கண்டிப்பாக அதை செய்து விடுவாங்க. சொன்னார் என்ன, இவர் இல்லைன்னா சொல்ல மாட்டார், இவரால் முடியலைன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அப்போ இவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது. அண்ணாமலை சொன்னால் செய்வார், சொன்னார் செய்தார் அண்ணாமலை, அவ்வளோதான். சொன்னதை செய்து விடுவார். அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதுனால சம்பிரதாயத்துக்கு இவங்களும் நாங்களும் கடிதம் எழுதுவாங்கல்ல, இலங்கை கடற்படை வந்து மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வெளிநாட்டில் யாராவது அகப்பட்டுட்டாங்கன்னா உடனே ஒரு கடிதாசி போட்டுருவார் இங்கேருந்து, அதோட கடமை முடிஞ்சிடும். நான் என்ன கேட்குறேன், கடிதம் எழுதினார்ல இந்த இது தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல, அதுக்கு பிறகு ஒரு அப்பா ஒரு மகன், ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் 2 பேரும் இங்கே இருக்காங்கல்ல, அப்படி என்ன அலுவல் அங்கே செய்துட்டு கிடந்தாங்க? போக வேண்டியது தானே, டெல்லிக்கு போய் பிரதமரை போய் நல்லா அழுத்த வேண்டியது தானே, உடனடியாக எங்களுக்கு டென்ஷன் ஆலையை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. 8 மாசமா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க சார்? இங்கே இருக்கு வந்து எடுங்கன்னு சொன்னதே இவங்க தானே சார். பிறகு என்ன இவங்க போய் நான் இருக்கிறது வரைக்கும் அப்படி என்ன எதுக்கு அது? இல்லை, திமுகவோட அந்த செங்கலை உருவுறங்கிறதுக்கு வந்து அமைச்சர்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஊழல் பெருச்சாளி. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? யாராவது ஒரு ஆள் இந்த அமைச்சர் வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லுங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை விட்டுருங்க, பாக்கி உள்ள யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து ஓட்டுக்கு ரூபா கொடுக்காம வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ ஆனவர். அவர் ஒரு ஆள் மட்டும்தான் சொல்ல முடியுது, வேற யாரையும் சொல்ல முடியல. இப்போ சொல்லுங்க நீங்க, ஏதாவது ஒரு அமைச்சர், சேகர் பாபு ரொம்ப சுத்தமான ஆளு சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுங்க, இல்லைன்னா மா சுப்பிரமணியன் சொல்லுங்க, மாசுபடியாத கரத்துக்கு சொந்தமாறாரு சொல்லுங்க. நீங்க அண்ணாரிவாளைய புல்ல கூட பிடுங்க முடியாது சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் வீராவாசனம் இப்படிதான் பேசுவாங்க, புல்ல கூட பிடுங்க முடியாது, சிறை செல்வது உறுதி. எது? ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய அடுத்த ஆட்சி வந்து பாஜக கூட்டணி ஆட்சி வருங்கிறது என்னுடைய பார்வை. 2026 கண்டிப்பாக பாஜக கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த அளவு அதிருப்தியில் இருக்காங்க. 92லேருந்து 96 வரைக்கும், 91லேருந்து 96 வரைக்கும் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர். அதை அப்படியே ஒரு 2-3 வருஷம் அவங்க முதலமைச்சராக இதுக்கு கண்டு இப்போ இவங்கள மாதிரியே தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாயிட்டாங்க. அப்படியே அந்த 5 வருஷம் பூர்த்தியாகும் போது யார் வேணாலும் முதலமைச்சராக வந்துட்டு போட்டு இந்த பாட்டு வராமல் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி உச்சத்துக்கு போயிட்டு, அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? அடுத்து யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகிட்டு போட்டு, ஆனால் இந்த கூட்டம் வந்துடக்கூடாது. வந்தால் தெருவுக்கு தெருவு இப்போ இருக்க போதைப் பொருள், அப்புறம் வந்து இந்த மதுபானம், டாஸ்மார்க், இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக போயிடும். தாலி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போயிடும்ங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது இல்லை? அடுத்த தலைமுறை இல்லை, இந்த தலைமுறை நாசமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரியுது இல்லை? மறுபடியும் இவங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான்? அந்த அளவுக்கு அதிருப்தி வந்துட்டல.
இப்போ யார் அடுத்து வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிற இடத்துல மக்கள் மனநிலை வந்துட்டா இல்லையா, பிறகு இப்படி இவங்க வெற்றி பெறுவாங்க. அப்படி அண்ணாமலை வந்து கூட்டணியில் வந்து அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்தாருன்னா இவங்க எல்லாம் என்னது திருடர்கள். அவர் போலீஸ்காரன் எப்படி வெட்டி வைப்பார், பிடிச்சி போட்டு 4 மிதிக்க தானே செய்வார். அதெல்லாம் யதார்த்தமான விஷயம். அவ்வளவுத்துக்கு நீங்கள் சொல்லணும்ல. இந்த அறநிலைத்துறையில் எவ்வளவு கொள்ளையடிச்சிங்கிறத நீங்கள் சொல்லி ஆகணும்ல ஒவ்வொரு துறையிலையும். ஏன்னா இப்போவே அவர் நிறைய டேட்டாவை கையில் வச்சுட்டு இருக்காரு. இப்போவே நிறைய ஃபைல்ஸ் 1 2 3 கையில் வச்சிருக்காரு. அவருக்கு எது சொல்லணும்? இன்னொரு விஷயம் உண்மை தெரியுமா, இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான். இதுதான் பழமொழி. ஒரு ஆள் சரியான ஆள் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துட்டா அவ்வளோ அதிகாரி எவ்வளவு கையில் இருக்குதோ அவ்வளோ ஃபைலும் தூக்கி கொண்டு கையில் கொடுத்துருவாங்க உடனே. அந்த ஆள் சரியான ஆளாக இருக்கணும். அந்த ஆள் சரியான ஆள் நாற்காலியில் உட்கார்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகள்லாம் உடனே எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்கவங்க துறையில் எவ்வளவு பெரிய பெருச்சாளிகள் இருக்குங்கிறத எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிறகு அமைச்சர்கள்லாம் மாட்டாமல் எங்கே போவாங்க? அதான் அண்ணாமலையே சொல்கிறார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்கள் யார் யார் கம்பி என்ன போகிறாங்கிற. இவங்க ஒருத்தரும் யோக்கியம் கிடையாது சார். அப்புறம் வேற இவன் என்ன பண்ணுவாங்க? அத்தனை பேரை மாட்டக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அதை எப்படி, அதாவது செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டா முதலமைச்சர் குடும்பமே மாட்டோம், அதனால அவரை காப்பாற்றணும். சுப்ரீம் கோர்ட் என்னதான் சொன்னாலும் சரி இவங்க வந்து நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த மக்கள் செல்வாக்கை பற்றி ஒரு மக்களுடைய அதிருப்தியை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இது இப்படியே போகும்போது என்ன ஆகும்? இவங்களுக்கு இன்னும் கீழே தான் இறங்கும். அதுக்கிடையில் மற்ற அரசியல் குழப்பங்கள், அப்புறம் அதிமுகவினுடைய அந்த இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் அது ஒன்றும் ஒருக்கா உடையும் போது அதில் ஒரு இது வந்து பிரிவு வந்து கண்டிப்பாக பாஜக அணியில் தான் வந்து சேரும். அந்த அணி பலப்படும். தேமுதிக எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் அங்கே தான் வந்து சேரும். ஆட்டம் ஈஸியாக வந்துடுவார் அண்ணாமலை சார். இப்போ இந்த கடந்த தேர்தலுடைய பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா பாஜக அணிக்கு 18% ஓட்டு. திமுகவுக்கும் அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, அது அந்த தேர்தலில் திமுகவுக்கும் டவுன் தான், கீழே தான். அதே மாதிரி இன்னைக்கு உள்ள ஓட்டு நிலவரத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கருத்து கணிப்பு நிலவரம், அதாவது இந்தியா சி ஓட்டர்ஸ் படத்தில் கருத்து கணிப்பில் வந்து பாஜகவுக்கு வந்து 3% ஓட்டு கூடி போச்சு பாஜக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் தான் நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட்டணிக்கும் ஓட்டு கூடி இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ விஜயுடைய கட்சி கணக்கில் எங்கே இருக்குது? நாம் தமிழர் எங்கே போச்சு? அதெல்லாம் உள்ள சேருங்க. அதெல்லாம் எந்த ஓட்டை பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? திமுக ஓட்டு தான் பிரியும். 10% இல்லை, 20% மேலே விஜய்க்கு ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குலாம் சொல்லி பேசிட்டு கிடக்காங்க. இதெல்லாம் எந்த ஓட்டுல இருந்து போகணும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு போட்ட ஓட்டு வரப்போகுதா, இல்லை அதிமுகலேருந்து வரப்போகுதா? கிடையவே கிடையாது. திமுகவுக்கு தான் அவங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க. அங்கேருந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு சார். சீனு அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. 25% மேலே வராது சார் அந்த கூட்டணிக்கு, கீழே தான் வராது, கீழே. அப்போ 27, 26, 27% வந்து பாஜக அணி வருதுன்னா ஈஸியாக வெற்றி தான். இன்னைக்கு 21 இருக்காங்க, இன்னொரு 10% மேலே இருந்தால் 31 போயிருவாங்க, ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். அதிமுக உடனே இன்னொரு பிரிவு இங்கே வரும்போது இல்லை தேமுதிக உள்ள வந்து சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பலமாயிரும் சார். அங்கே பலகீனப்பட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, இன்னும் நிறைய ட்ராமாலாம் பண்ணுவாங்க. எது எப்படி பண்ணாலும் சரிதான். எதை மக்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, 96லேருந்து 91லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா வந்து உச்சக்கட்ட அதிருப்தியில் இருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அதனுடைய அதாவது உச்சக்கட்ட முடிவு என்ன ஆச்சு தெரியுமா? ஜெயலலிதா 2 தொகுதியில் நின்னாங்க, 2 தொகுதியிலும் தோற்று போயிட்டாங்க. குடம் கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஓட்டு மட்டும் மாற்றி போட்டாங்க. அது ஒரு இது வரும்போது அப்படி தான் செய்வாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த திமுக ரவுடி கும்பல் இருக்குல்ல, இது வந்து ரூபாயை கொடுத்துக்கிட்டு அப்புறம் பின்னாடியே வந்து நீ ஓட்டு போடலான்னு எனக்கு தெரியும், நாங்கள் வச்சிருக்கோம், நாங்கள் பார்த்துருவோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் கட்சி தானே இன்னும் 3 வருஷம் ஆட்சியில் இருக்க போகுது, எங்கள் கட்சி தானே இன்னும் 2.5 வருஷம் நாங்கள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுவாங்க. அதிகாரிகளும் அதுக்கு பயப்படுவாங்க. சட்டமன்ற தேர்தலில் அது பொது தேர்தல், நீ வந்தால் தானே அப்படின்னு சொல்லி வேலை பார்ப்பாங்க. யாருக்காவது ஒருத்தங்க இவங்களுக்கு நல்லது செய்திருக்காங்களா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் இவங்க வெற்றி பெறதுக்கு, திமுக வெற்றி பெறதுக்கு முக்கிய பங்காளிகள் இவங்கெல்லாம். ஏதாவது நல்ல காரியம் செய்து விட்டாங்களா? போக்குவரத்து ஊழியர்களுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் கொடுப்போம், புதிய ஓய்வு திட்டம் கொடுப்போம், அவங்களே அதை கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? இவங்களுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுத்து விட்டீங்களா? கேஸ் சிலிண்டரை 100 ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க, குறைச்சி விட்டாங்களா? மாணவர்களுக்கெல்லாம் 30 வயசுக்குள்ள உள்ளால உள்ள மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க, சொல்லி செய்து விட்டாங்களா? ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க, ஈபியில் செய்து விட்டாங்களா? அதே மாதிரி வந்து வீட்டு வரியெல்லாம் கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, எத்தனை தடவை கூட்டியிருக்காங்க? கரண்ட் பில்லை எத்தனை தடவை கூட்டினாங்க? அவ்வளோத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்து படுபடியும் நாங்கள் தான் வருவோம்னா எப்படி வர முடியும்? அதுதான் பிரச்சனை. அதனால் கண்டிப்பாக இனிமேல் அடுத்த தேர்தலில் 2026 கண்டிப்பாக இவங்களுக்கு சங்கு ஊதி விடுவாங்க. அது இவங்களுக்கு தெரியும். அதுக்கிடையில் இவர் வந்து ஒரு புல்லை கூட அசைக்க முடியாது அப்படி இப்படி சொல்லிட்டு வீராவாசனை அப்படி தான் கடந்த காலங்களில் பேசின டைலாக் பேசின ஆட்கள் தானே, முதல் இவர் கடைசி வரைக்கும் ஒரு திமுகவில் இருப்பாரா சேகர் பாபுங்கிறத கேட்டு சொல்லுங்கள். பிஜேபிக்கு வந்தால் எடுத்துப்பீங்க, எங்கே வேணாலும் ஓடுவார் சார் அவர்.
ஏன் அது முன்னாடி என்ன ஜெயலலிதா காலில் போய் விழுந்து கும்பிட்டுட்டு கிடக்கல? அவர் தானே சேகர் பாபு. அன்னைக்கு ஜெயலலிதா காலில் விழுந்தாரு, இன்னைக்கு ஸ்டாலின் காலில் விழுந்துட்டு இருக்காரு, நாளைக்கு அண்ணாமலை காலில் விழ மாட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? அவர் சேர்த்துக்கிடுவாரா இல்லைங்கிறது வேற கதை. ஆனால் இந்த கும்பல் அந்த மாதிரிப்பட்ட இதில் தான் கடந்த கால வரலாறு அதுதானே சொல்லுது. அதனால வீராவசனம் பேசிட்டு அலைய வேண்டியதுதான். இல்லை, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க. அண்ணாமலை அடுத்த தலைவராக வருவாரா? வந்தால் முதல்வர் கேண்டிடேட்டாக ஆவாங்களா 26 தேர்தலுக்கு? அதுலேயும் அவ்வளோ பிரச்சனை இருக்குதா? அது ஒரு நல்ல கேள்வி தான். முதல் பாயிண்ட், அண்ணாமலை தான் அடுத்த 3 வருஷத்துக்கு இருப்பாங்க சார். அவர் தான் தமிழக பாஜக தலைவராக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர் தான் இருப்பார். இது வந்து பல தடவை நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டோம். இருந்தாலும் சில பேர் வந்து குழப்பிட்டு இருந்தாங்க. அவருக்கு கரம் வந்து ஏற்கனவே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அதை எப்படின்னா, பாஜகனுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஒருத்தருக்கு 3 வருஷம் கொடுப்பாங்க, பழையபடி இன்னொரு 3 வருஷம் அவர் கண்டினியூ ஆகலாம், சில இடத்துல ஆகாமல் கூட மாற்றவும் செய்யலாம். இது அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் தான். ஆனால் அண்ணாமலை விஷயத்தில் பொறுத்த வரைக்கும், அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக மாநில தலைவராக ஆக்கணுங்கிறதுனாலேயே அப்போ மாநில தலைவராக இருந்த டாக்டர் எல் முருகனை மத்திய அமைச்சர் ஆக்குனாங்க. அதான் உண்மை. அவர் மத்திய அமைச்சர் ஆக்குனதனுடைய காரணமே வந்து இவருக்கு வந்து வழி விடணும். அப்போ அவரை வந்து நீங்கள் பதவியிலேருந்து எடுத்து சும்மா விட முடியாது. ஏன்னா இப்போ தான் கொடுத்துருக்கீங்க, 3 வருஷத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கிடையில் நீங்கள் அதிலேருந்து மாத்திரத்தை வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலாம். ப்ரொமோஷன் எப்படி கொடுப்பீங்க? இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுக்கணுனால எப்படி கொடுப்பீங்க? அப்போ அவர் அமைச்சராக்கணுனால அவர் சந்தோஷமாக அவர் போயிட்டார். அண்ணாமலை வந்து கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் ஆக்குனாங்க. அப்போது நோக்கம் வந்து அவருக்கு அமைச்சர் கொடுக்கணுங்கிறத விட அண்ணாமலையை பாஜக தலைவர் ஆக்கணுங்கிறது தான் அவங்க கொண்டு வந்தது எப்படி? அவர் வந்து 3 வருஷம் கூட நிறைவு பெறல, அது இடையில தான் வந்தார். இல்லை, எல்முருகனுடைய மிச்ச பதவி காலத்தில் தான் இவர் வந்து சேர்ந்தார். அப்படின்னா அவர் வந்து அடுத்த 3 வருஷம் அவர் தான் இருப்பார். இன்னொரு 2026 தேர்தலை இவருக்கு தலைமையில் தான் சந்திக்கணுங்கிறது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். இவர் தான் கரெக்டாக இருக்கும். மக்கள், அதாவது தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் பாஜக கொண்டு சேர்த்த மாமனிதரே அண்ணாமலை ஐபிஎஸ்னு உலகத்துக்கே தெரியும். அது மோடிக்கு அமித்ஷாவுக்கு மட்டும் தெரியாதா? அமித்ஷாலாம் ரொம்ப ஆழமாக அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அடுத்த 3 ஆண்டுகள் அவர் தான் இருக்க போகிறாருங்கிறது உங்களுடைய கேள்வியில் முதல் பாகம். ரெண்டாவது வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன, நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. ஆனால் எப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறது தான் என்னுடைய பார்வை, இன்றைய பார்வை. அப்போ கூட்டணி வந்து கண்டிப்பாக சக்தி வாய்ந்த கூட்டணி வைப்பாங்க. மகாராஷ்டிராவில் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி வைப்பாங்க. வைக்கும்போது அந்த கூட்டணியில் எல்லா கட்சிகளும், இப்போ பாமக இருக்குது, தேமுதிக உள்ள வரும்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி டிடிவி தினகரன் அவர் உள்ளே இருக்கார். இது போக இன்னும் நிறைய சின்ன கட்சிகளெல்லாம் இருக்காங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து இவங்க தேர்தலை சந்திப்பாங்க, பாஜக உட்பட. தொகுதி பங்கீடு அவங்களே பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து எந்தெந்த கட்சி எவ்வளோ எம்எல்ஏ வருங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம முதலமைச்சர் யாருங்கிறத அறிவிக்காமல் இருப்பாங்க, அவ்வளோதான். அண்ணாமலை தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத சொல்லாமல் தேர்தலை சந்திப்பாங்க. ஆனாலும் யார் முதலமைச்சருங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போயிடும். அண்ணாமலை தான் முன்னிலைப்படுத்த போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். எப்படியும் கூட்டணி மந்திரி சபை, ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் துணை முதலமைச்சர், 2 பேர் துணை முதலமைச்சர், இந்த மாதிரி இருக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது, சாத்தியக்கூறு அதுதான் சொல்லுது. ஆனால் பாஜகவுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் கிடைத்தாலும், முதலமைச்சர் நாற்காலி இவங்களுக்கு கிடைச்சாலும் துணை முதலமைச்சர் மற்ற கட்சி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். தனி பெரும்பான்மையே வந்தால் கூட இவங்க வந்து தனியாக ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அந்த கூட்டணின்னு வச்சுட்டாங்கன்னா அந்த கூட்டணிக்கு மந்திரி சபையை தான் பிளான் பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் தனியாகவே வந்துட்டு கிட்ட நெருங்கியே வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுலேருந்து டக்குனி வந்து மெஜாரிட்டியை உருவாக்கினா ரொம்ப நேரம் ஆகாது. ஆனாலும் அந்த கூட்டணி உருவாக்குறதுனால அதுக்கு அடுக்கூடிய முக்கியத்துவத்துக்கு மரியாதை கொடுத்து அதை செய்யக்கூடியது. பாஜக எப்பவும் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் வருவாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதுக்குள்ள அறிகுறி எல்லாமே இருக்குது, சாத்தியக்கூறு இருக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர் விவாதம் வந்து பார்லிமெண்ட்டில் 2 நாளாக நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் பார்வை? அதில் முக்கியமாக ஒரு கருத்தை எடுத்து பேசியிருக்காங்க. இந்த சு வெங்கடேசன்லேருந்து இந்த தயாநிதி மாறன் ஒரு கருத்தை பேசியிருக்காரு. அது வந்து நீங்கள் வந்து ஒரு 70,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு வந்து அதை எப்படி நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? நிதி கொடுத்ததுனால பிரச்சனையோ? அதில் என்ன அதிக நிதி என்னத்தை கொடுத்தாங்க? ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி காட்டமாக பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜின்னா அது என்ன பண்ணும்? அந்த ஐடியாலஜி தேசத்தை தெய்வம்னு சொல்லும். திமுக ஐடியாலஜி என்ன வேலை பார்த்துட்டு கிடக்கு? தேச துரோக வேலையை பார்த்துட்டு கிடக்கு. அதானே திராவிட சித்தாந்தம் என்ன சார்? பிரிவினை சித்தாந்தம் தான் திராவிடியா சித்தாந்தம். ஆனால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அப்படி இல்லையே, தேசத்தை தெய்வமாக தானே பண்ணுது. அந்த ஐடியாலஜியை பின்பற்றிட்டு போகலாம், இன்னும் தப்பே கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், 70,000 பேர் பேசக்கூடிய மொழிக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதே தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவர் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், தனிப்பட்ட என்ன கருத்து வேற. இவர் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். இவர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்? தயாநிதி மாறன் என்ன ஜாதியை சேர்ந்தவர்? சின்ன மேளம்ங்கிற ஜாதி. கருணாநிதி ஜாதி அந்த ஜாதி தானே. தெலுங்கு சின்ன மேளம், இன்னும் சரியாக சொன்னீங்கன்னா அந்த சின்ன மேளங்கிற ஜாதியை தமிழ்நாட்டில் கிடையாது. முதல் பாயிண்ட்டு. ஆனால் அங்கேருந்து வந்தவங்களை
இங்கே வந்து பிழைக்கிறதுக்காக வந்தது தான் இவங்களுடைய பூர்வீகம். அதுதானே உண்மை. அந்த ஜாதி சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க வந்து இசை வேளாளர்னு ஒரு பெரிய போர்வையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இசை வேளாளர்லாம் சேர்த்தாலே கம்மியாக தான் வரும். சின்ன மேளம், பெரிய மேளம், இன்னும் ஒரு ஜாதி எல்லாம் சேர்த்து தான் இசை வேளாளருங்கிறத உருவாக்கினார் கருணாநிதி. முதலமைச்சராக இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உருவாக்கினார். அதெல்லாம் விடுங்க. சின்ன மேளம்ங்கிற ஜாதி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000 பேர் கூட தேர மாட்டாங்க. இசை வேளாளருங்கிற பட்டியலே 10,000 பேருக்கு கீழே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன மேளத்தை எடுத்தீங்கன்னா அதை விட கீழே தான் வருவாங்க. அவங்களை எப்படி முதலமைச்சராக வைக்கிறீங்க? அதுலேருந்து ஒருத்தர் எப்படி நீங்கள் எம்பி ஆக்கி, ஒரு எம்பி இல்லை, அதான் சமூக நீதியாச்சு. இதுக்கு பேர சமூக நீதி இல்லை. திராவிட முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தயாநிதி மாறன் எம்பி, கனிமொழி எம்பி. கனிமொழி சின்ன மேளமா நாடாரா? இல்லை கேட்குறேன். உங்கள் ஊருக்காரன் கொஞ்சம் பேர் நாடார்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் கேட்குறேன். கனிமொழி நாடார். அது வந்து கடையத்துக்கு அந்த பக்கம் போனேன் சமீபத்தில். போன வாரம் போகும்போது இனமொழியே, என்னங்க இனமொழி? இனமொழியா ஈனமொழியா? அது இல்லை, இது என்ன இனம்னு கேட்குறேன். அந்த அம்மாவே அப்பட வீட்டில் வந்து நான் சின்ன இசை வேளாளர்னு பதிவு பண்ணுது. அப்பவும் வந்து நாடார் சமுதாயத்திலேருந்து கொஞ்சம் பேர் அந்த அம்மா நாடாத்தின்னு என்ன, இதை விட கேவலம் வேற இதாக இருக்குமா? இன்னொரு சோத்தை திங்கனோட என்னத்தை திங்கணுவேன்? இல்லை, அறிவு வேண்டாமா இதெல்லாம்? அந்த அம்மாவே இசை வேளாளர்னு சொல்லுது. அப்போ கனிமொழி நாடார்னா அவங்க அப்பா கருணாநிதியார். அவர் சின்ன மேளத்துக்கு பிறந்தவங்க நாடார் ஆயிடுவாங்களா? அது என்ன கணக்கு சார்? அது என்ன புரியலை. இப்போ இது கனிமொழி நாடார்னா மு.க. ஸ்டாலின் யார் சார்? இல்லை சார், அது இருக்கட்டும். இப்போ இதுக்கும் திரு தயாநிதி மாறன் பேசுறது அதை தான் நான் கேட்குறேன். 10,000 பேர் கூட இல்லாத ஒரு ஜாதியில இருந்து, ஒரு சமுதாயத்தில் இருந்து ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், அப்புறம் 4-5 எம்பி எப்படி சார் வச்சிங்க? ஒரு கட்சிக்கு தலைவர் வேற. அது எப்படி, என்ன சமூக நீதி? அது 70,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது ஆட்சி இல்லை. அது அதிகாரத்துக்குள்ள ஒன்றும் கொடுக்கல. அவங்கள மொழிபெயர்த்தாங்க. எங்க பாராளுமன்றத்தில் யாரெல்லாம் வந்து அதுலேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பேர் சமஸ்கிருத மதத்துலையும் வந்து கேட்க விருப்பப்பட்டனால தான் கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சனால தான் கொடுத்தாங்க. தமிழில் மொத்தம் எத்தனை பேர் சார் எம்பி? 38 பேர் தானே தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க. அந்த 38 பேரும் தமிழில் கேட்பாங்களா? தெலுங்குலையும் கேட்குறாங்கல்ல. தெலுங்குலையும் கேட்குறவங்க தானே தமிழ்நாட்டிலேருந்து எம்பி ஆக்கி அனுப்பி விட்டுருக்கீங்க. அப்போ அவன் தெலுங்குல வேணா தெலுங்குல கேட்டுட்டு போகிறான், தமிழில் வேணா தமிழில் கேட்டுட்டு போகிறான், ஹிந்தியில் வேணா ஹிந்தியில் கேட்டுட்டு போகிறான், சமஸ்கிருதத்தில் வேணா அவதையும் கேட்டுட்டு போகிறான். அதில் உயிருக்கு என்ன வந்து எரியுது இவருக்கு? இல்லை, மக்கள் பிரச்சனை இவ்வளோ இருக்கு, அதெல்லாம் காட்டாமல் பேசாமல் இந்த அதை தான் சொல்கிறேன். முட்டாள்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பீங்கன்னா இதுதான் பேசுவாங்க. இது ஒரு பிரச்சனையா சார்? பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயமா சார்? மத்திய சென்னை பகுதியில் பிரச்சனையே இல்லையா உங்களுக்கு? சு வெங்கடேசன் ஒன்று கிடக்கு. இது அங்கே போய் இதில் சார் முல்லை பெரியாரில் தண்ணியை விட மாட்டேங்கிறான் கேரளாக்காரன். 2 மாநிலத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை. மதுரை மாவட்ட விவசாயிகள்லாம் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த ஆளு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு கிடக்கிறான். பாராளுமன்றத்தில் போய் என்னைக்காவது இது குரல் கொடுத்துருக்காரு? அந்த ஆளு குப்பையை கொண்டு கேரளாலேருந்து இங்கே தட்டிட்டு போகிறான். இதெல்லாம் தமிழ்நாட்டு மொத்தத்துக்கு உள்ள பிரச்சனை தானே. இதை நீங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பணுமா வேண்டாமா? இதுதானே எழுப்ப வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து மணிப்பூர் பிரச்சனை, மண்ணாங்கட்டி பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்படியே போய் வந்து சமஸ்கிருதத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 70,000 பேர் பேசக்கூடியதை எதுக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து மொழிபெயர்க்கிறீங்க? மொத்தமே பாராளுமன்றத்தில் ஒரு 500 எம்பி தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு நியாயம் வேணும்ல. நீங்கள் கேட்ட அதே தான் நான் சொல்கிறேன். எவ்வளவோ விஷயம் பேச வேண்டியதுக்கு. தமிழ்நாட்டில் ஊழல் சந்து பொந்தெல்லாம் வந்து போதைப் பொருளாக புழங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. இந்த கல்விக்கான நிதியும் கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்களாம்மா? அந்த மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. அது ஒரு ஆதங்கமாக சொல்லி தான் இந்த இதில் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அது சொன்னது டிரான்ஸ்லேட் பண்ணது. அதாவது நீங்கள் மைக் எடுத்து காதில் வச்சிங்கன்னா நீங்கள் தமிழில் விருப்பப்பட்டீங்கன்னா தமிழில் கேட்கும். அதுக்கு ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார். அது ஒரே ஒரு தடவை ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க, அவ்வளோதானே. இவர் எவ்வளோ வரி கட்டினார்? திமுக காரன் ஒழுங்காக வரி கட்டினான கட்டிட்டு இருக்காங்களா? அவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணி திமுகவில் ஒரு முக்கியமான எம்பி வந்து ஜெகத் ரட்சகன். அந்த அவருக்கு ஆஸ்பத்திரியில் பிண அறையிலிருந்து 1100 கோடி அள்ளிட்டு போனாங்களா இல்லையா? என்னத்தை வரி கட்டினாங்க? வரி கட்டினா எதுக்கு நீங்கள் அங்கே பணத்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அவங்க? இதே தான் கதை. இப்போ அதே மாதிரி இவங்க ரைடு நடத்தின எல்லா இடமும் பாருங்கள். செந்தில் பாலாஜியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நோண்டுங்க. இப்படி தான் இருக்கும். ஒழுங்காக வரி கட்டாத கும்பலே இவங்க தான். இவங்க போய் மக்கள் வரி பணத்தில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு சின்ன மேட்ரு. அதை போய் இவ்வளோ பேசுகிறீங்க. அடுத்து நீங்கள் கேட்டேன்னு ஒன்று, சமஸ்கிருத இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிதி அதிக ஒதுக்குனீங்க. அது எதுக்குன்னா சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு. எவ்வளோ இருக்குது தெரியுமா? 20 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்குது இந்தியா முழுக்க. படிக்கிறவனால அது சமஸ்கிருதத்தை படிக்கிறதுனால தானே அதுக்கு பல்கலைக்கழகம் வச்சுருக்காங்க. படிக்கிறதுனால தானே வச்சுருக்காங்க.
அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு 20-25 தமிழ் பல்கலைக்கழகத்தை வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தவிர எத்தனை பல்கலைக்கழகம் வச்சுருக்கீங்க? தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை சார் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில்? ஒன்றே ஒன்று தானே வச்சுருக்கீங்க. நீங்கள் அதுக்கு 20க்கு ஒதுக்குனீங்கன்னா 20 பல்கலைக்கழகத்துக்கு தானே நீங்கள் எடுக்க முடியும். அப்புறம் என்ன, அதுக்கு லாங்குவேஜ் அடிப்படையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. 20 பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதி அதிகமாக தான் இருக்கும். 100 கோடி ஒதுக்குனா கூட 2000 கோடி அதுக்கு வந்துடும். நீங்கள் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்கீங்க, அதிகபட்சமாக ஒதுக்குனா கூட எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் 100 ஒதுக்கும் போது நீங்கள் எங்கே 200 கோடி ரூபா ஒதுக்குனா கூட 200 தான் வரும். ஐயோ, இந்த சமஸ்கிருதத்துக்கு 2000 ஒதுக்கி இருக்கு, எங்களுக்கு தமிழுக்கு வந்து 1000 தான். நீ ஒரு 20 பல்கலைக்கழகத்தை ஆரம்பிங்க, மாநிலத்துக்கு ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் கூட்டணி கட்சி கேரளாவில் ஒன்று ஆரம்பிங்க, கர்நாடகத்தில் ஒன்று ஆரம்பிக்க பார்ப்போம். ஆரம்பித்து அங்கெல்லாம் கொண்டு வாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கொள்கையை வந்து முறையாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்தி இந்தியா முழுக்க அமுல்படுத்திட்டோம் அப்படின்னா தமிழ் வட இந்தியாவுக்கு போயிடும். அது தெரியுமா? 3வது மொழி வந்து அதில் இருக்கு. 3வது மொழி தமிழகத்தில் உள்ள 3வது மொழி என்ன லாங்குவேஜ் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ தனியார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் ஹிந்தி எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க 3வது மொழியாக. அவங்க மகன் நடத்துறதெல்லாம் 3 மொழி வச்சுக்கலாம். அதுமாதிரி ஏவாவல்லி வேலு நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கலாம், துரைமுருகனுக்கு மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கலாம். அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை வச்சுக்கலாம். அவங்க பிள்ளைகளெல்லாம் மும்மொழி கொள்கையில் படிக்கலாம். ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்லேருந்து ஆரம்பித்து ஏதாவது ஒரு நிர்வாகி அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். அங்கே தான் இருமொழி கொள்கை இருக்குது, படிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். கிடையாது. அப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கை என்னென்னா 3வது ஒரு மொழியை நீங்கள் கட்டாயம் படிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி வாய்ப்பு கொடுக்கும்போது சாய்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மொழி வேணாலும் நீ எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவன் எப்படி மலையாளம் படிக்க மாட்டான், அதை படித்தா பெருசாக இருக்காது. ஆனால் ஹிந்தி படித்தா நிறைய வட மாநிலம் அவ்வளவு போகலான்னு நினைப்பான். சரி, அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவன் வந்து எதை இருக்கும், இந்தியை படிக்கணும்னு நினைப்பாங்க, படிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசக்காரன் எதை படிப்பான், அவனுக்கு ஹிந்தி தெரியும் தாய்மொழி, இங்கிலீஷு ரைட்டு அடுத்த மொழி. இன்னொரு மொழி சாய்ஸ் கொடுக்கும்போது அவன் தமிழை தானே செலக்ட் பண்ணுவான். ஏன்னா பெங்காலி அவனுக்கு பெருசாக தேவைப்படாது, தெலுங்கு தேவைப்படாது, கன்னடம் தேவைப்படாது. இதெல்லாம் விட தமிழுக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல. அப்போ தமிழை தானே அவன் படிப்பான். தமிழை அவன் படித்தான்னா தமிழ் ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்கல்ல. தமிழ்நாட்டிலேருந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அவ்வளோ தமிழ் ஆசிரியர்கள் பிடிச்சி அனுப்புவீங்களா, வேலை கிடைக்கும்ல. அங்கேயும் தமிழ் நிறைய படிப்பாங்கல்ல. அதன் மூலமாக நீங்கள் அங்கேயும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் ஆரம்பிக்கலாம்ல. தமிழ் வளர்றதுன்னு விஷயம் அழியாதுல்ல. இன்னும் பறந்து விரிஞ்சு இந்தியா முழுக்க தமிழ் போயிட்டு தானே இருக்கும். இந்த கூறுகட்ட கும்பலுக்கு அது கூட தெரியாது. இந்தி எதுக்குங்கிற பேரில் அதை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க இல்லை. அதனால் அவங்க இன்னமும் அதையே வச்சு பிழைக்கலாம்னு நினைக்கிறாங்க. மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகி போச்சு. ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. அதாவது நாங்கள் அறிந்த அன்பில் பொய்யாமொழியார் சார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தானே. அவங்க பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான், தமிழ் வழி கல்வி படிக்கிறானா இல்லை மத்திய அரசனுடைய கல்வி திட்டத்தை படிக்கிறானா சொல்லுங்கள். பையனை சொல்லிவிட்டான், நான் எங்கே படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா, இவ்வளோதான் லட்சணம். இதே மாதிரி தான் இது மருத்துவமனையும் சொல்லிட்டு இருப்பாரு. மாசூல இருந்து எல்லா ஷூவும் சொல்லிட்டே அலைவாங்க. அது வந்து மிகப்பெரிய இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உலகத்திலே சிறந்த மருத்துவம்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்புறம் எந்த புண்ணாக்கு வந்து முதலமைச்சர்லேருந்து அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அத்தனை பேரும் தனியார் இதில் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு கிடக்குறீங்க. அரசாங்க இதில் போய் படுக்க வேண்டியதானே. ஏதாவது கிண்டியில் வந்து கருணாநிதி பல்நோக்கு அதிநவீன மருத்துவமனைன்னு வச்சிருக்கீங்க. 1000 இருக்குன்னு சொல்றீங்க. ஏகப்பட்ட அதிநவீன கருவிகள் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் நீங்க அப்பல்ல போய் படுத்துட்டு அங்கெல்லாம் போய் படுக்கணும். ஏன் படுக்க மாட்டேங்க நீங்க? ஏதாவது ஒரு அமைச்சர் வீட்டில் உள்ளவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. தரம் உயர்ந்துட்டுனா அதான் சார் தராசு. அரசாங்க ஆஸ்பத்திரியில் என்னைக்கு போய் இவங்க படுக்கிறாங்களோ அன்னைக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியிலாம் மருத்துவ தரம் உயர்ந்ததுன்னு ஏற்றுக்கலாம். இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்க்குறாங்களோ அன்னைக்கு தான் கல்வித்தரம் உயர்ந்தது. அப்படி உயரணும்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும். அதை நான் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்குள்ள நிதியை மட்டும் தாங்கன்னா எவன் கொடுப்பான்? மோடி கொடுக்க மாட்டார். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.